பாரு அப்படிவாங்க அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி அதனால சுபசகமா கந்தவரமா அப்பவே சகாதேவன மலையில ஆகி விட்டாரு. 5 பேர் வேணுமா வேணுமா போதுமா அழைத்து கேட்கிறாருன்னு சொல்லி கொஞ்சம் சுதாரிக்க சாதகத்தில் வல்லமை படைத்தவன் சகாதேவனா இருந்தாலும் அன்றைய ஒரு நாள் வந்து புத்தியை ஒத்தி வைத்து விட்டான் அல்லவா. அந்த மாதிரி அம்மை மூதாட்டி புத்தியை ஒத்தி வச்சா. எப்படி ஒத்த கதையை சொல்றோம் அந்த கதைக்கு ஓடும்ல முதல்ல. அதனால சின்ன பிள்ளைகிட்ட ஞான முறையை விட்டால் அம்மை மூதாட்டி. அதனால ஒரு கேட்டாங்க நாவல் வளர்க்கிற மாட்டுக்காரன் சிறுவனாக நின்று இந்த அம்மைகிட்ட நீதிகள் புரியணும். ஏன்னா அம்மை வந்து தமிழ் மூதாட்டி. அது மட்டுமல்ல தகடூர் அரசன் அதிகமாம் குதிரை மலையிலே இருந்து மறித்து வந்த நெல்லிக்கனியை தான் சாப்பிடாம அம்மைக்கு கொடுத்து அவருடைய கனியை சாப்பிட்டால் நீண்ட ஆயோடு இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அதிகமானுக்கு தெரியும். தெரிந்திருந்தாலும் எதற்காக வந்து அம்மையிடம் கொடுத்தாங்கன்னா தனக்காக வந்து இளமையில் முதுமையை வாங்கி தமிழுக்காக தொன்றாக பெறப்பட்ட பெண்மணி சாப்பிட்டால் நீண்ட காலம் உயிர் வாழ்ந்து தமிழுடைய பெருமைகளை இன்னும் பறைசாற்றுவாள் அப்படின்றதுக்காகத்தான் நெல்லிக்கனியை வந்து அதிகமான அம்மைக்கு கொடுத்தான் அல்லவா. அதே போல அம்மையின் தமிழை நான் அறிய வேண்டும் அல்லவா என்பதற்காகத்தான் என்ன பார்த்து ரொம்ப கண்ணு கணக்கமா இருக்கு. ஏன்னா கண்ணு ஒரு ஆம்பளையை பார்த்தா ஆம்பளையோ பொம்பளையை பார்த்தோம்னா இது சாப்பிட்ட கண்ணு சாப்பிடாத கண்ணு தெரியும். அதே போல போதை மதுக்குரியர்களை பார்த்தோம்னா கண்ணிலே நெருங்கி போவோம். இவர் அளவோட சாப்பிட்டுருக்காரு. அளவுக்கு அதிகமா இருக்கா சாப்பிடாதவனா அப்படின்னு இவர் அளவுக்கு மீறி தண்ணி சாப்பிட்டுருக்காரு. அளவுக்கு மீறி அமிர்தமாக இருந்தாலுமே நஞ்சாக மாறும் பொழுது நஞ்சைய அமிர்தமாக இன்றைக்கு பூ உலகத்தில் குடித்துக் கொண்டிருக்கிறார். அது கண்ணை பார்த்துதான் தெரியும். அந்த மாதிரி அவங்களுடைய கண்ணை பார்த்த உடனே பசி தாகம். பசி தாகத்துல பசி வந்தால் பட்டு பறந்து போய்விடும். அது என்னென்ன மானம் குலம் கல்வி பன்மை தாளாண்மை கீர்த்தி ஞானம் வெண்போகம் இத்தனை போயிடும். ஆமா ஆமா பசி வந்தா இத்தனை இருந்தாலும் பசியத்தான் உணவு நாடு. பசிக்கு உணவு அப்படின்னு இருக்காங்கல்ல. அதான் இத்தனையும் போயிடும்னா என்ன அர்த்தம்? பெண்ண பக்கத்துல வச்சுக்கிட்டு பசி ருசி அறியாதுல்லவா. ஒரு வாரம் சாப்பிடாம கிடக்கிற போய் பெண்ணை நிப்பாட்டி ஒரு செடி கட்சியை வச்சுட்டோம்னா கட்சியை பார்ப்பாடா பெண்ணை பார்ப்பாடா வந்து உணவைத்தான் சாப்பிடுவான். அந்த மாதிரி நம்ம கிடக்கமா இருக்கணும். இந்த பாட்டி ஏதாவது பழங்களும் தரலான்னு கேட்டா அவ என்ன பண்ணாங்க? குடும்பா பசிக்குது ஏதாவது பழம் கொடு. நீ நாவல் உட்கார்ந்து இருக்க இந்த நேரம் எனக்கு பசியா இருக்கு. நீ என்ன கொடுத்தாலும் சாப்பிட நான் தயாரா இருக்கேன். குடும்பான்னு கேட்ட உடனே நான் தன்னை பார்த்து உனக்கு நான் சுட்ட பழம் தரவா சுடாத பழம் தரவா? பழத்துல சுட்ட பழம் சுடாத பழம் பழத்துல இப்படி எல்லாம் இருக்கிறதா என்று அவை கேட்டா. பழத்தை யாராவது சுட்டு தும்பாங்க தும்பாங்க சுட்டு திங்க பழத்தை சுட்டு தின்னா பழம்பழத்தை சுட்டு தின்னோம்னா ஊரே வளர்க்க முடியாது இல்லையா? பழம்பழத்தை சுட்டு சாப்பிடணும். ஆனா பித்தம் பயங்கரமான பித்தம். ஆனா நாவல் பழத்தை சுட்டு அப்படியே சாப்பிட எனக்கு கேட்டு வளர்க்கவே இல்லையே. அது இந்த மாசுபடி நம்ம நினைச்சுக்கிட்டு இந்த சின்ன போயிட்டு போய் நம்ம கேட்டு நினைச்சுக்கிறதா என்ன பண்ணாலும் சுடாத உடனே விடுவான்னு சொன்ன உடனே இவன் ஆழமா அதாவது நாவல் ஒடி அந்த ஒரு கொப்பை பிடிச்ச முடியே ஆட்டினாங்க. போல போல கனிஞ்ச மலங்கள் எல்லாம் கீழே விழுந்து மணல்ல விழுந்துருச்சு. விழுந்த இடம் மணற்பாங்காத இடத்துல விழுந்ததுனால இந்த அம்மா பழத்தை எடுத்து மண்ணோட சாப்பிட முடியுமா? அதனால என்ன பண்ணாங்களா அப்படி ஊறி இருக்காங்க. மணலை ஊதுன கொட்டி இருந்த மண்ணை அப்பதான் போகும். அப்பதான் சின்ன பிள்ளைங்க இந்த பாட்டி பழம் சொல்லுதா என்னன்னு பழம் சொல்லுதா அப்படின்னு சொன்னோன்னு ஆகா இதுதான் இந்த அர்த்தத்தெல்லாம் கேட்டாலோ அது அவதான் 7 கவித்தன்மையிலே கருங்காலி கட்டைக்கு நானாத கோடாரி இந்த கோடாரி கருங்காலி மரத்துக்குள்ள அறிவுற கோடாரியால உடஞ்சி தள்ளுனேன். இருங்கதறி தண்டிற்கு இருங்கதறி தள்ளுனா வாழை மரம் வாழை மரம் மாதிரி சின்ன பையன் நான் தோத்து போனது. அதான் இருங்கதறி தண்டிற்கு வெறுங்காலில் காலெருமை மேய்க்கின்ற காலைக்கு நான் தோற்று இரவு சுஞ்சாதன் கண் இந்த நிகழ்ச்சி நடத்தி 2 நாளைக்கு தூங்காம இருந்தா அம்பையும் தாட்டி பாத்தீங்களா? அவன் வல்லவனுக்கு முன்பு பாரு லட்ச படிச்சவன் சித்த வைத்தியகாரன் அதுதானே ஒவ்வொரு உதாரணத்தை சொல்லிக்கிட்டே இருக்கலாம். உண்மையோட ஏன்னா இட்டமுடன் எந்த நிலையில் சிவடன் செத்து விட்டாலும் முட்ட பஞ்சமே ஆகின பாரம் அவனுக்கு அல்லாது நெஞ்சை கலங்காதேன்னு இளம அது இந்த பிறந்தவுடன் கவி பாடினால் அப்பை மூதாட்டி. நான் சகாதேவனை சொன்னேன் சாஸ்திர வல்லவன் தெரிஞ்சிருந்து முடியாமல் தடுமாறினான் அப்படின்னு. அதே போல அப்பையும் சொல்லிக்கிட்டே தடுமாறிட்டான். அந்த மாதிரி கர்ணனுடைய பெருமைகளும் அக்கதையில்
வந்ததல்லவா, அது மாதிரி பெண்களோட ரகசியம் சொல்லக்கூடாது அப்படின்றதுக்கு விதிமுறைகள் விளக்கம் வந்ததல்லவா, இப்படியெல்லாம் இல்லாமல் பிறக்குமா அல்லாமல் குறையுமா, பாத்திரம் அறிந்து பாத்திரம் அறிந்து பிச்சை போடு, கோத்திரம் அறிந்து பெண்ணை கொடுக்க வேண்டும். கீரை வளரும் போது சிவதனுசாகப்பட்டது வளர்ந்தது. வழக்கை சொன்ன வில்லை ராமன் ஒடித்தான். ஏன் ஒடித்தான்? விரிசலான வில்லை உங்கள்கிட்ட கேட்கறது என்ன கேக்குறீங்க? கேளுங்க. இந்த ஒண்ணு வந்து கேட்டுக்கிறேன். என்ன ஒண்ணு கேக்குறீங்க? பதில் சொல்லிட்டீங்கன்னா முதல்ல தள்ளிடுவான். அப்படியா? ஏன்னா வழக்கை சொன்னார் ஜனகனாக இருக்கக்கூடியவன் என் மகள் ஜானகியை வணக்க வேண்டுமானால், அதாவது சீதை வணக்க வேண்டுமானால், ஏன்னா சீதை வளரும் போதே என்பது வளர்ந்து கொண்டே இருந்தது அல்லவா, இந்த வில்லை எவனோடு வளைத்து நானேற்றுகின்றாலோ அவளுக்கு தான் என் மகள் அப்படின்னு சொல்றார். ஏன் அப்படி ஒரு நிபந்தனை சொன்னார்? ராஜாதி ராஜாக்கள் எல்லாம் வந்திருந்தார்கள். ஆக இந்திர மகன் ஜெகந்தனும் வந்திருந்தார். அப்ப இருக்கின்ற எல்லா ராஜாக்களும் போய் உள்ள தொடர தூக்க முடியல. அப்படிப்பட்ட வல்லமை, அவ்வளவு வல்லமை, அவ்வளவு கனம். சந்திரன் தூக்குற மாதிரி அவ்வளவு பெரிய கட்டில தூக்குவார்ல, சந்திரன் சரத்துக்குறாரா அப்படி சந்திரன் அப்படின்னு அவன் தூக்குவார்ல, அந்த மாதிரி தூக்காம திணறாங்க. அப்பதான் ராமன் இருந்தார். யாரு வஜித சொல்றாரு, விஸ்வாமித்திரர் சொல்றாரு, ராமா பிள்ளை அங்க வந்து யாருமே முடியல. நான் கேட்கிறது, வளைக்க சொன்ன வில்ல வளைக்காம ஒரு எடுத்தோன்னு ரெண்டா முறிச்சிட்டார். உடைச்சாருல, உடைஞ்சிட்டாரு, மனம் புரிந்தாரு. வளைக்க சொன்ன வில்ல ஏன் உடைச்சார்? அதான் ஒண்ணு நான் கேட்கிறேன். கேள்வியா கேட்கிறீங்களா? கேள்விக்கிறேன், பகுத்தறிவு வளர்க்கணும். கேள்வி என்ற கேள்வி, ஏன் என்ற கேள்வியிலமா வாழ்க்கை உலகத்துல இல்லையே. தேவலோகத்துல என்ன பண்ணாங்களா, ஒரு பெரிய அற்புதமான ஒரு மூங்கிலை வெட்டி இரு கூறாக பிளந்து அதை இரு வில்லாக செய்தார்கள் தேவலோக சிற்பி. ஒன்று சிவதனுசு, ஒன்று விஷ்ணு தனுசு, ரெண்டுக்கும் பெயரிட்டு இதில் எதில் வல்லமை பொருந்திய வீடு அப்படின்னு சொல்லி யார்கிட்ட கொடுக்கலாம்? மும்மூர்த்திகளில் முதல் மூர்த்தியான சிவன் ஒரு வில்லு, மகாவிஷ்ணு கிட்ட ஒரு வில்லு, ரெண்டு வில்லையும் கொடுத்து சண்டை போட ஆரம்பிச்சாச்சு. பயங்கரமான யுத்தம் நடந்து கொண்டே இருக்கிறது. சண்டை நின்ற பாடு இல்லை. ரெண்டு சிவதனுசு விஷ்ணு தனுசு அப்படின்னு இரு தனுசுகளுக்கு பெயரிட்டு சண்டை போட்டாங்க. சண்டை போட்டா நிக்கிற பாடல, ரெண்டு பேரும் செய்கிறது மாதிரி இல்ல, தோக்குறது மாதிரி இல்ல. அவ்வளவு ஒரு ஆக்ரோஷமான ஒரு போர் நடந்துகிட்டு இருக்கு. இந்த சண்டை எப்பதான் முடியும் அப்படி தேவலோகத்துல இருக்கக்கூடிய தேவாதி தேவர்கள் முனிவர்கள் அத்தனை பேர் வந்து பார்த்துட்டே இருக்காங்க. அப்படி பார்க்கின்ற பொழுது இரு வில்லுகள் மோதி சண்டை இடுகின்ற பொழுது இந்த சிவதனுஷாகப்பட்டது விஷ்ணு தனுசு மேல மோதி விரிசல் ஏற்பட்டு விடுகிறது. விரிசல் ஏற்பட்ட வில்லு வந்து வல்லமை பொருந்தியது கிடையாது. இதை வந்து பூலோகத்தில் உள்ள முன்னோர்களான ஜனகனின் முன்னோர்கள்ட்ட போய் கொடுத்தாச்சு. அந்த வில்லாகப்பட்டவதான் இன்றைக்கு மிதிலையில் இருந்தது. அப்ப மிதிலையில் தான் வந்து வைதேகியாகப்பட்டவள் வளர்ந்தாள் அல்லவா. ஏன் வந்து ஜனகன் வந்து வில்லை எடுத்து நானேற்ற வைக்கின்றவனுக்கு தன் மகளை கொடுக்கணும் சொன்னார் தெரியுமா? அதுலதான் காரணம் இருக்கு. விளையாட்டுத்தனமாக சீதையம்மா போய் விளையாடுகின்ற போது இந்த பூப்பந்தெல்லாம் வச்சு சின்ன பிள்ளைங்க விளையாடுல, அப்படி விளையாடுகின்ற பொழுது வந்து இந்த பந்தாகப்பட்டது இந்த சிவதனுசுக்கு பின்னாடி போய் விழுந்துருமா. அதை என்ன சொல்லுவாங்க, இடது கையால, வலது கையுள்ள இடது கையால சீதா வந்து சின்ன பிள்ளையா இருக்கும் போது அந்த வில்லை எடுத்து தனியா வச்சுட்டு அந்த பந்தை எடுத்துட்டு வருவா. அப்படிப்பட்ட ஒரு சின்ன பிள்ளை இடது கையாலே எடுத்த வில்லை எவனுமே அசைக்க முடியலைன்னா, அப்ப இந்த பெண்ணை கட்டி ஆளக்கூடியவன் மிக மிக திறமசாலியாக இருக்க வேண்டும். அந்த வில்லை எடுத்து நானேற்றுகின்றவனுக்குத்தான் தன் மகளை கொடுக்கணும். அவன் தான் சிறந்த மருமகன் அப்படின்னு சொல்லி ஜனகன் முடிவெடுத்தார். அதன் காரணமாகத்தான் இந்த வில்லை எடுத்து எவன் ஒருவன் நானேற்றுகின்றானோ அவளுக்கு என் மகளை கொடுப்பேன் சொல்லி அறிவிப்பு அத்தனை நாட்டு இளவரசர்களும் அரசர்களும் வந்தார்கள். ஒருவர் கூட அசைக்கவே முடியல. அதுக்கு பின்னாடி தான் ராமன் போறார். ராமன் போய் எடுத்து வில்லை எடுத்து வளைத்து நானேற்றுகின்ற பொழுது அவதான் கஞ்சாடை காட்டினார். அடுத்து உட்கார்ந்தவே எதை எடுத்து வளைத்தாலும் வளையக்கூடிய தன்மையை வரப்பிரசாதமாக பெற்ற இந்திரனின் மகனும் உட்கார்ந்திருக்கின்றார். ஜெயதனாகப்பட்டவனும் வந்து எடுத்து வளைச்சிருவான். ரெண்டு பேருக்கும் போரிட்டு ஏற்பட்டு வில்லை எடுத்து நடக்கின்ற பொழுது முறித்து விடு அப்படின்னு சொல்லி காட்டுல ஒண்ணு ஏற்கனவே விரிசலான வில்லு. அப்ப ராமனுடைய, அதாவது மகாவிஷ்ணுடைய அவதாரமாகத்தானே ராமன் வருகிறார். அப்ப மகாவிஷ்ணுக்கும் அன்றைக்கு சிவனுக்கும் வந்து ஏற்பட்ட போட்டியினாலே விரிசலான வில்லை
என்று என் முன்னோர்கிட்ட கொடுத்தாச்சு. அப்ப ராமனே வந்து எடுத்து நாணேற்றுகின்ற பொழுது சிவனுடைய தனுஷாகப்பட்ட அந்த சிவ தனுஷ் அப்படி முறிந்து போனது. ஏன் முறிஞ்சு போனது? 2 பேரும் சண்டை போட்டு ஏற்கனவே பழுதான வில்லுதானே, அதன் காரணமாகத்தான் முறிந்த உடனே அந்த முறிந்த சத்தத்தை கேட்டுத்தான் ஆக்ரோஷமான பரசுராமனாகப்பட்டவன். அவன்கிட்ட தான் இருந்தது விஷ்ணு தனுஷ். கல்யாணம் முடிஞ்சாச்சு. கல்யாணம் முடிச்சு மறுபடியும் அயோத்திக்கு போனோம்ல. ராமன், தசரதன், லட்சுமணன் இப்படி நிறைய பேர் எல்லாரும் வருகின்ற பொழுது அதான் வழிமறிச்சார். வழிமறிச்சு கேட்டாரு, ஏன்டா விரிசலான வில்ல உடச்சு விட்டு நான் தான் வீரன் சொல்லி பொம்பளை பிள்ளைய கட்டிட்டு போறியே, நீ என்னிடம் வந்து போரிடு அப்படின்னு சொல்லி பரசுராமர் வந்து அழைப்பு விட்டார். அப்படி நிறைய விஷயங்களை வந்து ஒரு விஷயத்தை தொட்டு இத்தனை விஷயங்கள் பேசலாம். எதற்காக ராவணாகப்பட்டவர் அந்த சிவதனுசை ஒடித்தார் என்றால் ஏற்கனவே விரிசனால வில்லாக பழுதுபட்ட வில்லாக இருந்ததுனாலதான் ராமனாகப்பட்டவர் அந்த வில்லை எடுத்து ஒடித்தார். அடுத்து இருக்கக்கூடிய ஜெயந்தர் வந்து ஒடித்து விடுவார், இந்த பெண்ணுக்கு போட்டி வந்து விடும். ஏன்னா லட்சுமணன் அடுத்து எப்படி வந்து ஊர்மிளையாகப்பட்டவளை வந்து கெட்டினானோ அதே மாதிரி ராமனுடைய அவதாரம் எப்பொழுது வருகிறது, அவனுக்காக அவதாரம் எடுக்க வேண்டிய ஒன்று தவமாக தவம் இருந்து பூலோகத்தில் அவதரித்தவள் அந்த சீதையம்மா. அதன் காரணமாக இப்படி நிகழ்வு எல்லாம் நடந்தது சுவாமி. உண்மை உண்மை உன்னை தவிர வேறு எது கிடையாது. இது உண்மையாது உண்மைதானது, இது பொய்யா? இது பொய் இல்ல, உண்மைதானே? உண்மைதான், மெய்தான். ஏன்னா உண்மையது பொய்யதுன்னு ஒண்ணும் புரியல, புரியாம தான் அழைஞ்சுக்கிட்டு இருக்கோம். நமக்கு நம்பாத நம்ப முடியல. ஏன் தெரியுமா? கிணத்து தண்ணி இனிக்குது, எதுக்கு? கடல் தண்ணி கரிக்குது. ஆமா, நேரத்துல 2 ஒண்ணா சேர்ந்து இருக்கு. பார்க்கும்போது அப்படிதான் சுவைத்து பார்த்தா தானே தெரியுது. எடுத்து குடிக்கும் போதுதான் பேரும் தெரியுது. இது நல்ல தண்ணி, இது உப்பு தண்ணி, இது போத தண்ணி, இது இளநீ தண்ணி, எல்லாமே தண்ணிக்குள்ளதான் இருக்கு. இது கல்லு தண்ணி. நீரின்று எவையாது உலகையினில் யார் யாருக்கு வானின்று எவையாது விளக்கு அப்படின்னு தண்ணீர் இல்லாமல் புல் பூண்டு இலை தலைகளை மனிதன்ல இருந்து பறவைகள்ல இருந்து விலங்குல இருந்து அத்தனை உயிர்களும் நீர் இல்லாமல் இந்த உலகத்துல எதுக்குமே பிரபஞ்சம் என்பது உற்பத்தியே ஆக முடியாது. தண்ணினாலதான் எல்லாமே பிரச்சனை. தண்ணி பிரச்சனை பெரும் பிரச்சனையாவில் இருந்துகிட்டு இருக்குப்ப. அதனாலதான்ப்பா, ஏன்னா கருத்துக்களை சொல்லும் பொழுது அதுல கவனம் இருக்கணும். உண்மை. நான் கேட்டேன், அழகா பதில் சொன்னீங்க. பழக்கத்தில் முடிச்சால் ஏங்கிற விஷாந்த கஞ்சாலை காட்டிய உடனே ஜெகந்தர் உட்கார்ந்து இருக்கிறான். ஏற்கனவே அவனுக்கு வாக்குறுதி நான் தான் கொடுத்திருக்கிறேன். நீ எதை தொட்டு வளைக்கின்றாயோ அது உனக்கு வளைந்து உனக்கும், நீ நினைச்சா முறிக்க கூட செய்யலாம் அப்படின்னு வரத்தை கொடுத்தவனும் அவன்தானே. அதே போல நம்ம மகாபாரதத்துல வரம் கொடுத்தவரும் அவன் தான். ஏன்னா வாழ்ந்து கொண்டு வரம் கொடுத்தாங்கல்ல, என் மகளே ஊர் வகுத்த எல்லாரும் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன். ஆனா நீ ஒருவன் தானப்பா எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன் பெற்ற அவனுக்கு. அதனால உனக்கு நான் ஒரு வரம் பெறுகிறேன். நீ நினைத்தால் ஒழிய உனக்கு இறப்பு மரணம் என்பது வரும், உனக்கு மரணம் வராது அப்படின்னு வந்து நினைச்சினாக்கா சந்தன மகாராஜா வந்து அன்றைக்கு வேத வியாசர் சொல்லக்கூடிய பீஷ்மருக்கு வந்து வரத்தை கொடுத்தாரு. அதான உண்மை. அதனாலதான் அப்படிப்பட்ட வரம் அவர் கொடுத்தார். அதே போல காந்தாரி ஒரு வரம் கொடுத்தார் தெரியுமா? வரமா கொடுத்தாலும் இல்ல சாபத்தை கொடுத்தாரா? வரம் கொடுக்கிற மாதிரி கொடுத்து சாபத்தை கொடுத்தார். யாருக்கு? கிருஷ்ண பரமாத்மாவுக்கே. என்ன சாபம்? என் அத்தனை பிள்ளைகளில் இறப்பதற்கு நீ ஒருவனே காரணம். 100 பேர் ஆம்பளை பிள்ளை இருந்து அத்தனை பேரும் இறப்பதற்கு கிருஷ்ணா நீ ஒருவன் காரணம். அதனால இன்னி எத்தனை வருடங்கள் ஆகி அத்தனை வருடங்களுக்கு பிறகு ஒரு பிள்ளை கூட உச்சவைக்காக கொண்டுட்டியே கிருஷ்ணா அப்படின்றதுனால கொஞ்சம் கூட இறக்கவே இல்லையா? பெற்றவனுக்கு பிள்ளையுடைய பெருமை அறிய அப்படின்னு பேர் சொல்றதுக்கு ஒரு பிள்ளை பெத்த பிள்ளை இருந்தா போதும். 100 பிள்ளையை பெற்ற ஒரு பிள்ளையாவது விட்டு வைக்கலாம்ல. அதனால ஏன்னா கொண்டுட்டு அப்புறம் தான் அவனை சொன்னேன் நான் நிர்வாகமா வாடா அப்படின்னு. வந்தா என் மகன் அப்படி வந்தவன முழு நிர்வாகமா பார்க்கப்படாம அந்த நேரம் அவன் தங்கச்சி சுசேல போது நீ பெண்களை போட்டு வந்து துச்சனையாகப்பட்ட அண்ணா என்ற குரல் கொடுக்கவும் கிருஷ்ண பரமாத்மா அங்கிது வந்து லீலை புரிந்தார் அல்லவா? அப்ப காட்டினால் மானம் போய்விடும், காட்டால் விட்டால் பிராணம் போய்விடும், காட்டினால் உடம்பை காட்டினால் தன்னுடைய மானமே போயிடும் சொல்லி துரியோதனாகப்பட்டவன் வாழை இலையை எடுத்து மறைத்துக் கொண்டான். தொடையை பிறப்பு உறுப்பை மறைச்சிட்டான். அதனால நான் உடம்பெல்லாம் வஜிரமாக மாறினாலும் அன்றைக்கு துடை பகுதியின் பிறப்புறுப்பும் வஜிரமாக மாறாதனால துடையில் அடிபட்டு இறந்தான் துரியோதனன். நகத்துல போனா வராது நின்று போய் மானம் உயிர் இந்த உயிர்
ரெண்டு போல வருவா, வாழும் போதை கூட வருவது ரெண்டு. ஒண்ணு இன்பம், ஒண்ணு துன்பம், இன்னொரு துன்பம். அதே போல உலகத்திலே இன்னொன்னு ஒண்ணு இருக்குமா, அது ரொம்ப பெருசு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இறக்கின்ற பொழுது ஒரு நம்ம பின்னாடியே வரும் தெரியுமா, அதிகம் இரண்டுதான் பாவம், நம்ம செஞ்ச புண்ணியம். அதனாலதான் காந்தாரி சொன்னா, என் பிள்ளை கொண்டதுனால நான் ஜாபம் கொடுக்கிறேன் கிருஷ்ணா, இன்னும் 36 வருஷம் கழிச்சு குலமே அழிய கடவுள் காந்தாரி சாபம் கொடுத்தாளவா, அதே போல நீ அனாதையாக சாவாய் அப்படின்னு சாபம் கொடுத்தாவா. அப்பதான் கிருஷ்ணன் வந்து சிரித்து கொண்டார். எனக்கு ஒரு அழிவு முடிவு என்பது என்னைக்கு என்று நானும் தவித்துக் கொண்டிருந்தேன். ஆனா நீங்க எனக்கு ஒரு முடிவு நாளை சொல்லிட்டீங்கல்ல அல்லவா, இப்ப எனக்கு சந்தோஷமா இருக்கு. கிருஷ்ணனாகப்பட்டவர் புன்னகை புரிந்தார். திரேதாயுகத்துல என்ன கதை நடந்துச்சு? திரேதாயுகத்துல இருந்து அர்ஜுனுடைய கதை நடந்தது. திரேதாயுகத்துல என்ன கதை நடந்துச்சு? திரேதாயுகத்துல ராவனுடைய கதை நடந்தது. துவாபரயுகத்துல என்ன பாண்டவர்களுடைய கதை நடந்தது. அந்த துவாபரயுகத்துக்கு பரமாத்மா எப்படி வந்தாரு? கிருஷ்ணனாக வந்தாரு. தெய்வமாக வந்து மனிதனுக்கு உபதேசம் பண்ணார். பகவத்கீதையை பாரதத்தின் நாயகனாக வந்து பகவத்கீதையை காப்பாற்றணும், பூமி வாரத்தை குறைக்கணுங்கிறதுக்காக பூமாதேவி கொடுத்த சத்தியத்தை காப்பாற்ற அவர் வந்தார். அந்த மாதிரி அதுதான் காந்தாரி சொன்னாரு, என்னுடைய கிருஷ்ணனுடைய இந்த காட்சி இந்த துவாபரயோடு முடியணும். அந்த முடிவு எப்ப வருது எனக்கு தெரியும். அதனால நீ சமைச்சிட்டு நான் வருத்தப்படல. அதனால இந்த இடத்துல நீ சமைச்சாலும் உன் புள்ள துரியோதனை உனக்கு ஆசீர்வாதம் வாங்க வந்தால, அப்ப நீ என்ன வாழ்த்தின காந்தாரி? என்ன நான் பெற்ற மகனே உனக்கு வெற்றி நீ ஒரு நாள் வாழ்த்தவில்லை. தர்மம் எங்கே இருக்கின்றதோ வெற்றி அங்கே இருக்கும் என்று சொன்னா இல்லவா, உன் பிள்ளைய நீனே கொண்டு விட்டு என்னைய போய் நான் கொண்டேன்னு சொல்ற. அவ தர்மம் செய்தது, அதர்மம் அழிந்தது. இப்ப தர்மம் ஜெயிச்சிருக்கு. இவன் என்னை குறை சொல்லலாமா? நீ இல்ல வந்து புத்திங்கிற உதாரணமா நீ இருக்கீங்க. ஆண் புத்தி அவசர புத்தியா இருந்துட்டே வந்து துரியோதனா அப்படின்னு சொல்லி காந்தாரி தன் மகளை பார்த்து கேட்டான். அதனால ஆண் புத்தி அவசர புத்தியா போயிட்டியா பாவி, உன் உடம்பெல்லாம் வஜ்ரமா மாறிட்டா எந்த ஆயுதத்தாலும் உன்னை அழிக்க முடியாது, நீ தான செய்ப்பேன்னு நினைச்சேன். ஆனால் வடத்தனமாக அவசரப்பட்டு வாழை இலையை மறைத்ததுனால உனக்கு துடையில் அடிபட்டு இறக்கணும் சொல்லி முனிவர் கொடுத்த சாபம், பாஞ்சாலி செய்த சபதம். அந்த ஊழ்வினைன்னு ஒன்று இருந்தாலும் மாற்றவே முடியாது. அதான் சொன்னா முன்ன இட்டதி முப்புறத்திலே, முன்ன இட்டதி தென் இலங்கையிலே, அன்னை இட்டதி அடிவயிற்று, தானும் இட்டதி மூழ்க மூழ்க என்ற பட்டினத்தா தாயினுடைய உடம்பை தகனம் செய்வதற்காக பாடினார்லவா, பச்சை வாழப்பட்ட பத்தி இருந்துச்சாங்க. அதனால ஒரு முழு ஞானி வீட்டை விட்டு போகும்போது 9 கோடி சொத்து வேணாம் தூக்கி குப்பைக்குள்ள போறாரு. அவன் கெட்டவன் ஞானி ஆனது மாதிரி ஒரு உதாரணம் தெரியுமாம்மா, அவன் முற்றும் துறந்து வந்துட்டா செத்த தாய் வர்றான்னு வையே, செத்த தாயை பார்த்துதான் பெத்த தாயானே அவன் ஞானினாலே இவனை எதுக்கு கும்பிடணும் கும்பிடாம போனான்னு வையே, நரகம் தான் அவனுக்கு கிடைக்கும். தாய் தானே உலகத்தில் வந்து தெய்வம். அதே போல அந்த பட்டினத்தாரு பெற்ற அப்பே வந்தான்னு வையே, அப்பே வரும்போது அப்பே நம்ம உள்ளதான் நினைச்சு இந்த ஞானியை கும்பிடாம போனா அவனுக்கு நல்லது கிடைக்கும். அது பெற்றதாய மகனா இருந்தாலும் ஞானியா போனாலும் பெற்றதாய கும்பிடணும். ஆனால் பிள்ளை தெய்வமாக இருந்தாலும் பெற்றவர்கள் அவனை ஒரு நாள் வணங்க கூடாது. அதனால தாயில் சிறந்த கோவிலும் இல்லை, சொல்விக்க மந்திரம் இல்லை. அதனாலதான் இந்த ரீதிகளை உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க வீடு, மாதா பிதா குரு தெய்வம், இந்த 3 பேரும் கண்டிப்பாக பசியாத உணவு, கிளியாத ஆடை, ஒழுகாத வீடை அடிப்படை தேவையாக மனிதன் வாழ்ந்தான். உலகத்திலே கலப்படம் இல்லாத ஒரு பாலை தருபவள் பெற்ற தாய்தான். மற்ற எல்லா பாலும் எல்லா உணவுகளையும் கலப்படம் இருக்கு. அரிசியில கலக்கிறேன், தாய்ப்பாலில் ஒன்றுதான் கலப்படம் இல்லாத அமிர்தப்பால். அதே போல பால்ல தண்ணியை கலக்கிறேன். ஆமா, ஏன்னா பாலுக்கு நண்பன் யாருன்னா தண்ணி தான். பாலை காய்ச்சும் போது புஞ்சி வரும், அப்படியே தண்ணிய வந்து அதுல ஊத்திட்டோம்னா நண்பன் வந்துட்டானே அப்படின்னு சொல்லி என்ன ஆகும், குளிர்ந்து போகுமா, பால் வந்து சவிக்குமா. பாவியெல்லாம் தண்ணியை ஊத்துக்கடா என் மேல கொதிக்குது அப்படின்னு நண்பன் வந்து சேர்ந்தப்ப அப்படியே குளிர்ந்து அடக்கி போயிடுது. நண்பனை தண்ணிக்கு நண்பனை சேர்த்த உடனே
மறந்து போகிறது. அதாவது பால் வியாபாரிகளை காட்டி கொடுக்காத வியாபாரம் பண்ணக்கூடியது பால் ஒண்ணுதான். பால் வியாபாரிகள் அவ்வளவு தண்ணி ஊத்தினாலும் வந்து நிறம் மாற போகிறதா? அதே மாதிரி பனைமரத்துல இருந்து பாலையே சாப்பிட்டாலும் பாக்குற கண்ணுக்கு கல்லு மாதிரி தான் தெரியும். அவன் பாலை குடிக்கிறானா கல்ல குடிக்கிறானா ருசிச்சு பார்க்காதான் தெரியும். நிறத்தில் ஒன்றாக இருக்கிறதா? எடுத்ததெல்லாம் பால் இப்படி நினைக்க கூடாது. இல்ல என்ன பண்றது? உலகமே அப்படித்தானே. பரம்பரை கீழ இருந்து பாலை குடிச்சாலும் கதை குடிச்சா உலகம் சொல்லுவோம். அப்பேற்பட்ட உலகத்தை நீ நடத்திருக்க. ஆமா, என்ன பண்றது? சாபப்பட்ட பூமியில் நம்மளும் வந்து அப்படி இன்ப துன்பங்களை அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லி பிறவி எடுத்து விட்டோம். சந்திரமதி பிறந்த போது சந்திரமதி தாலியுடன் அவதரித்தார். பரசுராமன் பிறந்த போராளியுடன் அவதரித்தார். கர்ணன் பிறந்த போது கவச குண்டலத்தோட வந்து கண்ணகி பிறந்த பொழுது அன்னைக்கு சிலம்போடு அவதரித்தார். எப்ப கனகரங்கை பூக்குறமகளா நீ வந்தியோ நானு உன்னுடைய அழகுக்கும் நான் 1000 இருந்தாலும் 1000 பேசினாலும் கணக்கில் தெரியாது. ஊரு கணக்கு பிள்ளை பேத்தியா இருந்தாலும் நீங்க உலக கணக்கு பிள்ளை பேரனா வந்திருக்கீங்க. 4 மணிக்குள்ளேயாவது முடியல, 4 மணிக்காவது விட்டுறேன். அதனால உன்னுடைய அழகுக்கும் பருவத்துக்கும் அறிவுக்கும் ஏன் கேட்கிறேன்? எதற்காக? ஒரு பெண்ணு படிச்சவன்னா இருந்து ஒரு குடும்பத்துல கல்யாணம் பண்ணி வச்சோம்னா அந்த குழந்தை மட்டுமல்லாமல் அந்த குடும்பத்தை சிறப்பாக கொண்டு போய் விடுவார். நீ சொன்ன மாதிரி வரவு எட்டதான் செலவு 10 பண்ணா குடும்பம் வழங்குவா. வரவு ஏறிட்டு செலவு பண்ணணும். வரவுக்கேற்ற செலவை செய்து அதிலையும் மிச்சம் கொண்டு வாழ்பவள் பெண். அதான் சொன்னா வரவு எட்டதா செலவு 10 அதிகம் இருந்தாலும் கடைசியில் துப்பதா. விரலுக்கேற்ற வீக்கமா இருந்துட்டா பிரச்சனை. விரலுக்கு அதிகமா வீக்கமா இருந்தா என்ன பண்ண முடியாது? அதனால கணக்கறிந்து பேசணும். அதே போல கணக்கறிஞ்சு செலவு பண்ணணும். நீங்க சொன்ன மாதிரி எழுதி விளங்காதான் வாழ்க்கை கழுதை உருண்ட களம் போல ஆய்விடக் கூடாது. இடத்துல படம் பிடிச்ச கதையா இருக்க கூடாது. அதனாலதான் இந்த இடத்துல உன்னுடைய அழகுக்கும் உன்னுடைய பெருமைக்கும் உன்னுடைய இளமைக்கும் உன்னுடைய தமிழுக்கும் தம்பி எல்லாம் வந்துட்டாங்க. அதுதான் மனுஷன். அவங்களுக்கு தெரியல என்ன காக்கா நோக்கலியும் கொக்கு என்ன ஜெயலலிதா இந்த நேரம் என்ற இயல் என்ற பேச்சு என்ற பாட்டும் இருக்க வேண்டும். அதே இயல் இசை நாடகம் என்ற நடிப்பு இருக்கணும்ல. மூன்றும் கலந்ததுதான் இந்த நாடக கலை என்பது. இறைவனுக்கு பிடித்ததே நாடகம் தான். உண்மை. பேச்சும் இருக்கும் பாட்டும் இருக்கும் நடிப்பு இருக்கும். 3 நவரசங்களும் கலந்ததல்லவா? நீயும் நானுமே வெளியாச்சு விடுவேன். அது எனக்கு தெரியும். இருந்தாலும் வந்த வேலைவனுக்கு வேலை கொடுக்கணும் அல்லவா? அந்த வேலைவனுக்கு வேலை இல்லாமல் போய்விடுமே என்பதற்காக வேலை பிடிச்சிட்டு அப்புறம் மாலை மாத்திரதான் கணக்காயிரு. சூரபதமனை பார்த்து வீரவாங்க. ஆனால் வந்த வேலைவனுக்கு வேலை கொடுக்க வேண்டும் என்பதற்காக விட்டு விட்டு போகிறேன் என்றார். ஒன்னே நான் அஞ்சு சேர்ந்த வந்ததுக்கு வேறவனுக்கு வேலை இல்லாமல் போகலாமா? உன்னைத்தானே இந்த உலகத்துல உள்ள சந்தம் இருக்கிறாரு. உலகமே ஒரு கழுதை வருது வருது. உலகமே ஒரு கழுதை. முன்ன போன கடிக்கும் பின்ன போன உதைக்கும். எதை வந்து நம்ம கவலைப்படாது. நம்ம மனசாட்சிக்கு பயந்து நம்ம வேலை பார்க்கணும்.
ரெண்டாவது வாரமா என்னைக்கு போகவே கூடாது. ஆமா அது நான் என்ன பண்றது? ஓ, விதி. விதியெல்லாம் மாத்தி நீங்க நல்லா சாமி கீதத்தை தானே விரும்புறாங்க. பேசுறலாம் அப்புறம் பேசிக்கிறோமா? நீங்க வந்து ஆமா ஆமா நீங்க வந்து நல்லவனக்கா நல்லவனா சொல்றீங்க. நான் எப்பவுமே ஊரை காக்கக்கூடிய ஊர்காவலா சொல்லிடுவேன். என் சித்தருக்கு இந்தியவரை மகாபாரதம், புராணம், இதிகாசம், இலக்கியம் எல்லாம் எனக்கு தெரியும். அதே மாதிரி உங்களோட நானும் சேர்ந்து தானே சிறப்பு. பாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். உண்மை உண்மை உண்மை. அதனாலதான் நிலைச்சு நிக்கிறீங்க. இசையா வசமாக இதயம் அது ஓடுகிற தண்ணி மீனங்களா கண்ணடா கட்டுறா தம்பட்டோ கொட்டுறா மச்சானுக்கு இந்த வள்ளி பண்ணுக்கு மொழியல மாசி வாசந்தா சொல்லு சொல்லி சொல்லு சொல்லி தாளந்தா சொல்லு 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 மாசி வாசந்தா அம்மா நாடகத்தை அமைப்பாளர் என் மகன் பதினெட்டாக்குரிய பறக்கலாம் நல்ல உள்ள வேணாம். ஏன்னா அகத்திய எனக்கு முகத்துல தெரியும். அதே போல எனக்கு தெரிஞ்சவன் எல்லாமே நானே உலகம் புழுகிறேன். நீங்க உங்களுக்கு தெரியாத விஷயமா நீ வந்து என்கிட்ட புழுகிற மாதிரி புழுக மாட்டேன். ஆளுக்குள்ள சிக்கன கரும்பு நசுங்காமலோ சால் இறங்காமலோ போகுமா? கரும்பு கட்டோட இருந்தா எறும்பு எண்ணாயிரம் தேடி வருமா? பாலை சுத்தின பூனை கொட்டாமலோ குடிக்காமலோ போகுமா? ஆளு புறம் சூடா இருந்தா அப்புறம் தவிச்சு போடி ஓயிடே போயிடும். நானுடைய வாக்கு
என்னைக்கு பொய்யா போகுமா? அப்ப அது பொய்யாகுதா மெய்யாகுதானே? மகாபாரதமும் நடந்துச்சு உண்மை. ஆமா, ராமாயணம் நடந்தது உண்மை. அதே போல நாக புராணங்களில நான் வர்றேன், அது உண்மை. ஆமா, இந்த இடத்துல வள்ளி திருமணத்துல கலியுகத்துல வள்ளி வந்து வாதாடுறதும் உண்மை. வள்ளி வந்து உன்னை கல்யாணம் பண்ணினால்தான் உனக்கு ஒரு புராணம் வரும். அதை தெரியாம என்னைய போட்டுக்கிட்டு ஏமா இமிசை கூட்டுறேன்? எங்க இருக்கு உங்க இதுக்கு நான் இமிசை கூட்டுறேன்? அழுது பெற்றாலும் அவன் வரணும். ஆமா, 10 பிள்ளை பெற்றவளுக்கு ஒத்த பிள்ளை பெற்றவன் வைத்தியம் சொல்ற மாதிரி இருக்கும். அந்த வீட்டுக்காரு பிள்ளை, அந்த வீட்டுக்காரு ஆம்பளை பிள்ளை, ஏத்த வீட்டுக்காரி இடிச்சுக்கிட்டு பெற்றாலும் அவங்க மாதிரி இருக்கும். உனக்கு இருந்து இடிச்சுக்கிட்டு 100 பிள்ளையை பெற்றா, இப்ப 5 பிள்ளையை பெற்றா, 101 பிள்ளை பொம்பளை பிள்ளையும் பெற்றால. அதனால சொல்றேன், அந்த மாதிரி நடப்புற நான் மாதம் முடிவு உண்மையா கணக்கு ஒரு மொழி வச்சு வச்சாங்க. கரும்பா இருந்தாலும் மொழி வச்சுதான் அப்ப முடியாது, அசைக்காட்ட முடியாது, எப்பவே முடியாது சுவாமி. நாளைக்கு இந்த நிகழ்ச்சி இந்த ஊர்ல பார்க்க முடியும். வேற ஊருக்கு நம்ம அட்வான்ஸ் வாங்கிட்டு அங்கே போகணும்ல. அப்ப அங்கேயும் போய் பண்ணணும். எத்தனை கல்யாணம் ஒரு விதி முதலுக்குரிய ஊர்களை வர செய்து இந்த ஜெயலலிதா திருத்தங்கை நிறுவனம் முடியும். இது சத்தியம், இது சத்தியம். வேளா இனியாவது உன் கருணையெல்லாம் தரிசனமே மேல் பரிச்சை வாய் செந்தில் படி வேளா. பணிந்து கொண்டிருக்க
எனக்கு நல்வர் வருவா நமச்சிவாய நமக்கு ஓம் சத்யாய நமக்கு முத்தொழிலுக்கும் முதல்வராக விளங்கும் முக்கண்ணன் நெற்றுக்கண்ணிலே 6 நெருப்பு பொறிகள் உருவாகுது பொறிகள் 6ம் சரவணம் எனும் ஞானப்புள் முதந்த சரவணப்பிள்ளை விட அங்கே 6 குழந்தைகளாகி கார்த்திகை பெண்களால் பாலூட்டி வளர்க்கப்பட்டவர்கள் அன்னை உமாதேவியின் அரவணைப்பால் உருதுருமாகி திருவிளையாடல் போல புரிந்து சிவனார்ந்த வருதிப்படி அவலங்களை சங்கரித்து அமரர்களை விடுவித்து ஞான சக்தியை மேற்பட்டு கிரியசக்தி தெய்வானை திருப்புறமத்தில் வைத்து மனமுடுத்து உச்சாசக்தி வள்ளியம்மன் பிரிவை தனியாசலத்தில் அமர்ந்துள்ளேன் யானைவர் முன்னே மணி ஓசகர் முன்னே இருக்கிற நாகமன் உள்ள கொண்டு இருக்கிறார் அதற்கு முன்பாக அந்த அம்மனை தரிசித்து சின்னஞ்சிறு பெண் போலே சித்தாரை இடை ஒடுத்தி சிவகங்கை குலத்தொழுகே ஸ்ரீதுர்க்கை சிரித்திருப்பார் சின்னஞ்சிறு பெண் போலே அவரது வருகை எதிர்பார்ப்போம். அண்ணன் வசீகரன் அவர்களுக்கு விழா கமிட்டி சார்பாக பொன்னாடை மற்றும் புகழாரம் சூட்டப்படுகிறது. எனக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்திய கணக்கனங்குடி கிராமத்தாருக்கும் எனது சார்பாகவும் இந்த நாடகத்தின் அமைப்பாளர் அன்பிற்கும் பாசமுக்குரிய அன்பு அப்பா பலவாத்திய கலைஞர் 18ஆம் படி அப்பா அவருக்கு எனது சார்பாகவும் கலை கொடுப்பது சார்பாகவும் நன்றி நன்றி என்ற வணக்கம். Thank you.
வருக 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 இசை மேதையே வருக இசை பிரம்மே வருக எதலோக சஞ்சாரியே தாங்கள் நலம் தானே நலம் 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 நலமாக இருப்பதனாலே உங்கள் நலத்தை நாடி நான் வந்திருக்கிறேன். யாம் இருக்க பயம் வேண்டாம். வந்தவரை வரவேற்பது வந்தவர்கள் ஏன் சொல்றீங்க? யாருக்கு வாசமெல்லாம் உங்களை தான் பாடிக்கிறீங்க. என்ன சொல்ல சில நேரம் சோதனை தான் பண்றீங்களே என்னைய முற்பகல் செய்யும் பிற்பகல் வெளியும். இதுவரைக்கும் நான் யாரையும் கெடுத்து நான் பார்த்ததில்லை. எல்லாரும் நல்லா இருக்கணும். நல்லதே செஞ்சோமா கடையில் நல்லதே எப்பவுமே. ஏன்னா இருந்தால் வாழ்க்கையில உள்வினைகள் ஒன்று வரும்போது மாற்ற முடியாது இல்லையா முருகா? இறைவனாகப்பட்டவன் வந்து நல்லதை உடனே செஞ்சிட மாட்டார். புகைவாருக்கு அருள்வளைய தாவரமாவது நிகழ்வாரை வாழ மேற்கொண்டால் உமையார் சிவகுமாரன். அந்த மாதிரி சோதனை கொடுத்து சாதனை உண்டாக்கணும். சோதனை கொடுத்துட்டா சாதனை கிடைக்கும். நன்றி நன்றி. எப்படிப்பட்ட தங்களுக்கு வரவேற்பு இதோ. Don't
தாங்கள் எங்கிருந்து சென்றீர், ஏதேது கண்டீர், தாங்கள் வந்த நோக்கம் உண்டு. அதை கண்டு தங்களிடம் விழுந்து அடைவில் சென்று சென்று அதை கொண்டு கொண்டு விடாமல் கொண்டு வர வேண்டும். அது என்னது? என்ன அது? அது என்னது? அது என்னது? அது உண்டது. என்னது? அதுதான் உண்டது என்பது. ஓ, எனக்கு சொந்தமானது. எனக்கு சொந்தமானது. எனக்கு சொந்தமானது. உங்களுடைய பரம்பரைக்கு சொந்தமானது. உங்களுக்கு சொந்த மாணவராக்கி நான் மக்களுக்கு அது என்னவோ அதுதான் என்னது? உங்களது. ஒரு பொன்மாலை நான் பாடு தகதிவிதோ தகதிவிதோ தகதிவி தகதிவி தகதிவிதோ ஜலங்கையிட்டாய் ஒரு அதை காண்பதே எங்கள் நவரசம். அந்த பொன்மாலை நான் பாடு தகதிவிதோ ஒரு அம்மாவை நான் பாட வேண்டும். தகதிவிதோ 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 மகனுக்கும் மகனுக்கும் தேங்கதடி, மகனுக்கும் மகனுக்கும் தேங்கதடி, கணிக்கு மேலிருக்கோ மாங்கனிக்கும் தென்கதலி, அங்கனிக்கு வேலினிக்கும் பூங்கனியை கண்டுகுணம் பொறித்தங்கள், ஏழுவந்து விழுந்தா அவன் நெஞ்சில் போக வேண்டியது. அங்கனியே இக்கணமே கொய்யாமல் கொய் அழைத்துக் கொள்வாய். அனைத்தால் அனைத்தும் தருமா, அனைத்தும் தரும் அப்பேற்பட்ட கனி கனியை கனியை சாக்கியம் என்ன மொழியே காதால் கேட்கணும், நாவாள் சுவைக்கணும், நாசியால் நுகரணும், உள்ளத்தால் அதைந்து அப்படியே ஐக்கியப்படும். ஐக்கியப்படுத்தணும். அணைக்கிற அனுப்புல காலம் பூரா நம்ம நினைக்கணும். அப்பேற்பட்ட கனி பச்சிக்கு கண்டால் இங்கே நமதை பற்றி பச்சித்திராத கொள்ளே பச்சில கண்டால் இங்கே நமதை பற்றி பச்சித்திராத கொள்ளே மன பச்சில கண்டால் இங்கே நமதை பற்றி
மனம் வாக்கு காயம் என்ற திரிகரணங்களுக்கும் அப்பால் எட்டாத உயரத்தில் இருக்கிறது. எட்டாத உயரம் ரொம்ப தூரமா இல்ல, தூரமா போக முடியுமா? அதனால ரொம்ப மனதுக்கே எட்டாத உயரத்தில். எனக்கு மட்டும் எட்ட கிடைக்கக்கூடிய கனி சின்னஞ்சிறு மலர் என்னை கொஞ்சம் தழுவிட நினைத்து கண்டு வந்தது என்னவோ கனி. கனி அது நீங்க சொல்றீங்களா? நான் தானே சொன்னேன். ஆமா, நான் கனி நான் சொன்னேன். நீங்க தான் சொன்னீங்க. அவங்க சரியா கேட்கல. கண்ணியா பார்த்து வந்திருக்கீங்களா? கன்னி கண்ணி சொன்னா என்னடா அர்த்தம்னா தமிழ் கடவுளுக்கு வர வர கம்மி கன்னி அப்படியே கொடுத்துருக்கீங்களே வாக்குறுதி. அதை எண்ணி பாருங்க. எண்ணி பார்த்தீங்கன்னா அவன் யாருன்னு உங்களுக்கே தெரியும். சுந்தரவள்ளி. அதுல சுந்தரவள்ளி என்ன செய்ய வேண்டும்? உடனே கூட்டிகிட்டு ஓடியார வேண்டியது. அடிக்கடி ஞாபகப்படுத்துவதே எனக்கு வேலையா போச்சு உங்களுக்கு. ஏன் என்ன பண்ணுங்க குருவுக்கு தெரிய வேணாமா? அடிக்கடி ஒரு பக்கத்துல இருந்து உங்களை நிவேதி செய்ய வேண்டியதா இருக்கு. உங்களை மாதிரி ஒரு ஆள் இருந்தா தான் என்னை மாதிரி ஒரு ஆள் வெளியில வர முடியும். ரொம்ப நன்றி. மதிப்பு கொடுக்குறீங்க பாருங்க, ரொம்ப சந்தோஷம். அதெல்லாம் சரி, நமக்குள்ள இருக்கிற 1000 மாமி வச்சதுக்குள்ள 1000 இருக்கலாம். கண்டிப்பா இவளுக்கு என்ன வெளியில வருவாருமா என்ன கூட்டி கொடுக்கும்போது கோபுரம் என்ன கேட்கலாமா? என்ன அது முகத்துக்கான பார்த்து வந்தையா? அப்படியா கேட்டா? உங்களை பார்த்து அப்படியா கேட்டா? அது கேட்டாலே ஒரு கேள்வி, போட்டாலே ஒரு போடு. அவளா சொன்னாள் அப்படி எதுவும் நடக்காது, நடக்கவும் கூடாது, நம்ப முடியவில்லை. அவளா சொன்னாள் இருக்காது, அவள் சொல்லவில்லை, நடித்தாள். எனக்கு அவளுக்கு மட்டுமா நடிக்க தெரியும்? எனக்கு நடிக்க தெரியாதா? உங்களுக்கு தெரியாத நான் நடிச்ச நம்மளெல்லாம் கிளவியா போய் அவளுக்கு என்ன தெரியும்? என்கிட்ட நடிக்கிறா. நம்ம பிள்ளை கோழி விதிச்சு குட்டி சாகுமா பால் பக்கத்திலும் பால் பானைக்கு வர்றாங்க. இதுதான் வருது. அதனாலதான் சொல்றேன், உங்க முகத்துக்காக நான் அவளுக்கு சாபம் கொடுக்காமல் சம்மதம் போட்டு வந்திருக்கேன். எனக்காக திருமுருகன் கடவுளுக்கு திருத்ததையிலே உனக்கும் முருகனுக்கும் இந்த அற்புதமான கணக்கன்படி கதையரங்கத்தை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக சபதம் பண்ணி வந்திருக்கேன். என் சபதமும் நிறைவேறணும். வாக்கு காப்பாற்ற அன்பில்லாதவருக்கு அன்பை கூட்டி, பண்பில்லாதவருக்கு பண்பை கூட்டி, அருள் இல்லாதவருக்கு அருளை கூட்டி, இத்தனையும் கூட்டி கொடுக்கணும் நீங்க. அதனால 1000 தான் இருந்தாலும் அப்ப உங்களுக்கு
தங்கச்சி முறை இல்லையா? ஏன்னா மகாவிஷ்ணு ஆழ்ந்த கல்வியை பிறந்தவன் தங்கை முறைதானே. ஆமா, இந்த மச்சனுக்காக பொறுத்துக்கங்க. முறைதவரை செய்யக்கூடாது. திருமணத்துக்கு அவசியம் வருவீங்கல்ல? ஆமா, திருமணத்துக்கு பூமாலையோடு பாமாலை வாடி வருகிறேன். பூமாலை கொண்ட பாமாலை பெறும் தங்களுக்கு உலகத்திலே அழியாத புகழ் மாலை காத்துக் கொண்டிருக்கிறது. நான் சென்று வரட்டுமா? வாருங்கள் வாருங்கள் வாருங்கள். இந்த பச்சை கிளிக்கோரு செவ்வந்தி போதில் தொட்டிலை கட்டி வைத்தே அது பட்டு தோழிலோட கண்ணத்திரையில வெள்ளை வைத்தே நாராரோ என்று பாராட்ட இது யாராரோ பத்தி பாராட்ட. இந்த பச்சை கிளிக்கோரு செவ்வந்தி பூவை தொட்டிலை கட்டி வைத்தேன். கோயிலோட நச்சீரையிலே வெள்ளரையிட்டு வைத்தேன். யாராரோ தாராட்டு இன்னும் யாராரோ சீராட்டு. அன்னை வளர்ப்பதிலே யாராரோ தாராட்டு இன்னும் யாராரோ சீராட்டு. ஆரிரவரிய கால்கள் விரும்பிய கூடலில்லை. ஆரிரவரிய கால்கள் விரும்பிய கூசலத்தியவளை. நல்ல பண்புள்ளவளைய விலகி விட்டவள் வேண்டுமை வாழ்வதில்லை. வேண்டுமை வாழ்வதில்லை. யாராரோ தாராட்டு இன்னும் யாராரோ சீராட்டு. ரொம்ப நன்றி. நல்லாக வாசித்தீர்கள். பக்கமேளங்கள் கண்ணுக்கு கேட்பதற்கு அருமையாக இருந்தது. இதற்கெல்லாம் தூண்டுகோலாக அருமையான ஒலியகம் அண்ணனுக்கு ரொம்ப ஒலிக்கிட்டே இருந்து ஆதரவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. செய்யும் தொழிலே தெய்வம் என்று நினைத்து பணியாற்றக்கூடிய அந்த அன்பு உள்ளங்களுடைய தொழில் என்னாலும் என்மேல் விருத்தி அடைய வேண்டும். பார்த்து இப்பொழுது பார்க்கக்கூடிய இந்த மக்கள் எல்லாம் என்னைக்கு நல்லா இருக்கணும். எல்லாம் அல்ல இறைவன் அதற்கெல்லாம் கருணை புரிய வேண்டும் என்ற மனமாற வேண்டி மீண்டும் சந்திப்போம். பழனிசாமி மகனே ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. எல்லாரும் நல்லா இருங்க. ஹலோ செங்கனி வாய் திறந்து சிரித்திடுவார். தித்திக்கும் தேன் குடமே செண்பக பூச்சரமே. செங்கனி வாய் திறந்து சிரித்திடுவார். தித்திக்கும் தேன் குடமே செண்பக பூச்சரமே. தித்திக்கும் தேன் குடமே செண்பக பூச்சரமே. செங்கனி வாய் இடம் வருவோம் சிந்தையில் உறவ
சங்கரி வாழ்த்து